உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நம்ம வந்து ரெயின் கோட்டை பத்தி போட்டிருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல ஜர்க்கினை பத்தி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வின்டர் சீசன்ல ஜர்க்கினுடைய தேவைகள் வந்து ரொம்பவே அதிகம். மழை காலத்துல கூட மழையில நனைஞ்சிட்டு போயிடலாங்க. இந்த குளிர் காலத்துல குளிரை தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு செம்ம காண்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஜர்க்கின் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் அண்ட் இதுல நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் 5 ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜர்க்கின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைஸுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுல வந்து பல விதமான சைஸ் கேட்டகரிஸ்ல கிடைக்குது. மீடியம், லார்ஜ், எக்ஸ்எல், 2XL, 3XL இந்த மாதிரியான பல ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எல். ஸோ கண்டிப்பா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ஜர்க்கினை சூஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே வந்து இந்த லார்ஜ் எக்ஸ்எலுக்கான சைஸ் கெப்பாசிட்டி என்ன, இதோடைய லென்த் எவ்வளவு வரும் அண்ட் செஸ்டோடைய லென்த் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ராடக்ட் பை பண்றது ஒரு நல்ல பையிங் ஆப்ஷனா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ரிட்டர்ன்ஸை தவிர்க்க முடியும் இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமா. அண்ட் இந்த ஜர்க்கின் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இதை டெய்லி யூசேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஜர்க்கின் வாங்குறது எதுக்காக, ஒன்னு ஸ்கூல் காலேஜஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆபீசஸ் டெய்லி காலைல ஷிஃப்ட்ல போறவங்களுக்கு தாராளமா இந்த ஜர்க்கின் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி நைட் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் வந்து ஜர்க்கின் வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ இது வந்து ரெகுலர் யூசேஜுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து பாருங்க. ஏன்னா ஒரு சில ஜர்க்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஏதாவது ட்ரக்கிங் போகிறதுக்கு, ஏதாவது பைக் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ரெகுலர் யூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. பட் நீங்கள் வாங்க போகிற ஜர்க்கின் கண்டிப்பாக வந்து என்ன பர்பஸ்க்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில் ஒரு நல்ல ஜர்க்கின் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே ரெக்கமெண்ட் பண்ண போகிறது எல்லாமே வந்து டெய்லி யூசேஜுக்கான ஜர்க்கின் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைடான கலர் ரேஞ்சஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ, உங்களுடைய பைக்குக்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு ஜர்க்கின் கூட தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் ஜிப் வந்து கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து மெட்டல் ஜிப் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜிப் இருந்தாலும் ஓகே. பட் ஆனா வந்து சீக்கிரமா புரோக்கன் ஆக கூடாத ஒரு நல்ல ப்ராடக்ட்டா வாங்கிக்கோங்க. ஏன்னா மெட்டல் ஜிப் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இல்ல, அத பிளாக் கலர் கோட் பண்ணாம விட்டாங்க ஒன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அது சீக்கிரமா ரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதனால வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, ஆல்ரெடி ரிவ்யூ என்ன பண்ணிருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கணும். கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஜர்க்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டியூரபிலிட்டி ஆகும், நல்ல ஒரு குவாலிட்டி ஆகும், லாங் லைஃப் வரா மாதிரியும் பார்த்து வாங்கிக்கணும். குவாலிட்டியான ஸ்டிச்சிங்ஸ் வந்து அதில் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஆல்ரெடி ரிவ்யூஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, கிழிஞ்சிடுதா, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு ஜர்க்கின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கணும். ஏன்னா மோர் தென் 1000 ரூபீஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஒரு நல்ல ஜர்க்கின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஸ்டிச்சிங்கில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன். ஸோ அதனால ஸ்டிச்சிங்கை பற்றி 1-2 தடவை ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ரிச் காட்டன்ல ரெடி பண்ணிருக்காங்களா, நல்ல ஒரு சாலிடான ஒரு மெட்டீரியல்ல இதை உருவாக்கி இருக்காங்களா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாங் ஸ்லீவ் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஃபிட் ஆகுதா, சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1-2 தடவை வந்து செக் பண்ணிக்கணும். சோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் வாங்குறதுக்கு முன்னாடி. கண்டிப்பா இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட் அதாவது ஜர்க்கின்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல Cazibe ஜர்க்கின்ஸ் பத்தி பார்க்க போறோம். எவ்ரிடே வியர் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலர் ஃபிட், நல்ல லாங்கான ஒரு ஸ்லீவ் தராங்க, எலகண்டான ஸ்டிச்சிங் பண்ணிருக்காங்க அண்ட் மெட்டல் ஜிப்பர்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. காட்டன், ஃபேப்ரிக், பாலிஸ்டர் லைனிங் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1099 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 119 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Qubeல இருந்து வரக்கூடிய பை 4 ஜர்க்கின்ஸ் பத்தி பார்க்க போறோம். 100% நைலான் மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. ரெகுலர் ஃபிட் அண்ட் லாங் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. டிராவல் ஃப்ரெண்ட்லி பாம்பர் ஜாக்கெட்டா வருது. கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தாராளமா பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 963 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 170 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பென் மார்டின் ஜர்க்கின்ஸ் பத்தி பார்க்க போறோம். 100% நைலான் மெட்டீரியலால் பண்ணிருக்காங்க. ரெகுலர் ஃபிட் அண்ட் லாங்ஸ் தராங்க. ஜிப் த்ரூ பாம்பர் குவாலிஃபைட் ஜாக்கெட்டோட வருது. ஹேண்ட் வாஷ் அண்ட் இது அயர்ன் பண்ண கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 763 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல ஐகோ ஜர்க்கின்ஸ் பத்தி பார்க்க போறோம். மென்ஸ் பாலிஸ்டர் ஃபுல் ஸ்லீவ் ஜாக்கெட்டா வருது. கம்ஃபர்டபிளான ஒரு ஃபிட் இருக்கும். 2 சைட் பாக்கெட்ஸ் அண்ட் டீஅட்டாச்சபிள் ஹூட் கொடுத்திருக்காங்க. டியூரபிள் ஜிப்பர் ஹை குவாலிட்டி மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1395 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 832 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல OJASS ஜர்க்கின்ஸ் பத்தி
பத்தி பார்க்க போறோம். ஃபுல் ஸ்லீவ் சாலிட் மென் ஜாக்கெட்டா வருது. ஜாக்கெட் ஃபார் விண்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிட் டைப் பாத்தீங்கன்னா நல்ல ரெகுலரான ஒரு ஃபிட்டா கொடுத்திருக்காங்க. வாஷ் வந்து டார்க் கலரா இருக்கிறதுனால செப்பரேட்டா போட்டு வாஷ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 806 ரூபீஸ்க்கு செட் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 565 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.